ஆண்டு கணக்கில் பயிற்சி பெற்று பல்வேறு தியாகங்களை செய்து இப்படி போராடி பெற்ற பதக்கங்களை அசால்ட்டாக திருடி சென்றுள்ளனர் சிலர். யார் அந்த வீராங்கனை? எங்கே நடந்தது இந்த சம்பவம்? மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியைச் சேர்ந்தவர் புலா சௌத்ரி. இளம் வயதிலேயே நீச்சல் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இவர் பல்வேறு ஜூனியர் மற்றும் தேசிய சாம்பியன்ஷிப்புகளில் பதக்கங்களை அள்ளி குவித்துள்ளார். 7 கடல்களை கடந்த முதல் பெண் நீச்சல் வீராங்கனை புலா சௌத்ரி 1989 மற்றும் 1999 ஆண்டுகளில் 2 முறை ஆங்கில கால்வாயை கடந்தார். ஆயிரத்து 1991 தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகளில் 6 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். 2006 முதல் 2011 வரை மேற்கு வங்காளத்தின் நந்தன்பூரில் இருந்து எம்எல்ஏவாகவும் புலா சௌத்ரி இருந்துள்ளார். இவரது திறமையை பாராட்டி இவருக்கு ஒன்றிய அரசு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தது. இது மட்டும் இல்லாமல் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது மற்றும் ஜனாதிபதி விருதும் புலா சௌத்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாதனை விருதுகளைத்தான் மர்ம நபர்கள் களவாடி சென்றுள்ளனர். புலா சௌத்ரி தற்போது கொல்கத்தாவில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது பதக்கங்கள் அனைத்தும் அவரது மூதாதையர் வீடான ஹிண்ட்மோட்டாரில் இருக்கும் வீட்டில் வைத்திருந்தார். அந்த வீட்டில் புலா சௌத்ரியின் தாத்தா, பாட்டி மற்றும் சகோதரர் வசித்து வருகின்றனர். இந்த வீட்டில் நள்ளிரவில் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் புலா சௌத்ரியின் பத்மஸ்ரீ விருது, ஜனாதிபதி விருது, தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களையும் வெளிநாட்டு விருதுகளையும் திருடி சென்றனர். இது மட்டும் இல்லாமல் வீட்டை சேதப்படுத்தியதோடு வீட்டின் பல இடங்களில் இருந்து விலை உயர்ந்த பொருட்களையும் அள்ளி சென்றுள்ளனர். இந்த செய்தி கேட்டு கடும் வேதனையடைந்துள்ள புலா சௌத்ரி இந்த வீட்டில் இதற்கு முன்பு 3 முறை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறைக்கு புகார்கள் கொடுத்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். 120 தங்க பதக்கங்களையும் சேர்த்து மொத்தமாக 150க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் திருடி சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். 2014 தன்னுடைய வீடு கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் கொள்ளையடித்து சென்றதாக வேதனை தெரிவித்துள்ளார். கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தினர். மேலும் சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.